கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையானது, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையானது திருவுக்கோள். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல திருவுக்கோள் என்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல போனா கீ, சாவின்னு சொல்லலாம். என் கரத்துல அநேக சாவிகள் உண்டு. இந்த சாவிக்குரிய பூட்டை நான் திறக்க முடியும். அந்த பூட்டுக்குரிய சாவிகள் என்னுடைய கரத்துல இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை பூட்டப்பட்ட நிலைமையில அதிக நேரத்துல இருக்குது இல்ல. இன்னைக்கு அநேக நேரங்களில அநேக வழியில எல்லாரும் யோசிக்கிறோம், என் எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல, என்னுடைய நிலைமை, என்னுடைய பண கஷ்டங்கள் எப்படி போக போறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட கஷ்டத்தின் பாதையில, தடுமாற்றத்தின் நிலையில தள்ளப்பட்டிருக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு அநேக போராட்டத்தை சந்தித்து கொண்டு போயிட்டே இருக்கிறோம்ல. யாரு திறப்பா? நல்ல ஒரு திறவுகோள் யாருக்கிட்டதான் இருக்குதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். நான் சொல்லுகிறேன், அந்த திறவுகோளுடைய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு என்னுடைய சாவியில அநேக பூட்டுகளை நான் திறக்க முடியும். ஆனா என் வாழ்க்கையை திறப்பதற்கு இயேசு ஒருவரால தான் மாற்ற முடியும். அதனால நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி நீங்க வாழ்க்கையை திறங்கப்பா, என் சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக திறங்க, என்னுடைய திருமண காரியத்துக்குரிய வாழ்க்கையை திறங்க, என்னுடைய பண கஷ்டத்துக்குரிய வாழ்க்கையை திறங்க, என்னுடைய பொருளாதாரத்துக்குரிய வாழ்க்கையை திறங்க, என்னுடைய எல்லா விதமான காரியத்திலும் நீர் மாத்திரம் திறக்க முடியும். ஏன்னா இயேசு திறந்தால் ஒருவனும் அடைக்க முடியாது. நீங்க தட்டி பாருங்க, இயேசுவே நீங்க திறங்கப்பா, இயேசுவே நீங்க திறங்கப்பான்னு சொல்லி தட்டி தட்டி பாருங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திறவுகோலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் திறந்தால் ஒருவனும் அடைக்க முடியாது. அதனால இயேசுவை நோக்கி பார்த்து நீங்க கேளுங்க, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை நீங்க பாப்பீங்க. ஏன்னா எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். அவர்கிட்ட நீங்க வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு நீங்க கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை திறப்பார். நான் உறுதியாக சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அவரே உங்க வாழ்க்கையை திறப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.